எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை பிடிச்சு உண்மையான நிலவரம் தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. அறவே காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி நாளும் பொழுதும் அல்லும் பகலும் மக்களுடைய குறையை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளை பார்த்தா எதிர்கட்சி தலைவருக்கு எரியத்தானே செய்யும். இப்படி இவர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையா செயல்படுகிற ஆளுநர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம். அவர் இன்னும் மாறல. இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு நாம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எடப்பாடி தலைமையில தானே சார் உறுதியா கூட்டணி அமையும். எங்க நாங்க சொல்லிட்டோம். எடப்பாடி இதெல்லாம் இவர் இதுதான் என்ன பாத்தீங்களா, இவர் மட்டும் தனியா இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். எங்க அமித்ஷாவே சொல்லிட்டாரு, இப்ப நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு எங்க தலைமையில தான் ஆட்சி. அதை பற்றி கேட்கறதுன்னா எங்க எடப்பாடியிட விரைவா கேளுங்க, விரிவா கேளுங்க. விஜய் கூட்டணிக்கு உங்க கூட்டணிக்கு வராது உங்களுக்கு அப்பா யாரு கூட்டணிக்கு? நாங்க மக்கள் தான். இப்ப கூட்டணி மக்களோட கூட்டணி தான் நம்ம வச்சிருக்கோம். மக்கள் அவரு அதெல்லாம் தேர்தல் காலத்துல நெருக்க வட்டத்துல தான் சொல்ல முடியும். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. கூட்டணி தலைமை குறித்து, கூட்டணி ஆட்சி குறித்து பாஜக தலைவர்களுக்குள்ளே பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருது. நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன், தனிப்பட்ட கருத்து. அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேற்று ஒன்று சொல்றாங்க, கூட்டணி ஆட்சியில தான் நாங்கள் பிஎம்கே இடம் பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க. தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கன்னா, எல்லா கட்சிகளும் வளர்ந்துருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. அதனால் யார் பேசுவதும் தவறு கிடையாது. அதனால் எல்லாமே பொறுத்துருங்க. கரெக்டான நேரத்தில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும், அதுவரை பொறுமையாக இருக்கும். மரியாதைக்குரிய அமித்ஷா என்ன சொன்னாரோ அதன் கட்சியின் நிலைப்பாடு. ஆக இதில் வேறுபாடு ஏற்படுத்துவதை, விமர்சனம் செய்வதை நான் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கட்சியின் என்ன நிலைப்பாடோ அது அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதை மாநில தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சகோதரர் அண்ணாமலை தெளிவாகவே சொல்லிவிட்டார், அது சொந்த கருத்து என்று. கட்சியின் கருத்தாக இருந்தால்தான் நாம் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ சொந்த கருத்தாக இருக்கும்போது சொந்த கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வணக்கம். இது கேள்விக்களம். உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி பிரச்சனையை மறைப்பதற்காகவே திமுக அரசின் மீது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சொல்லியிருக்கிறார். உட்கட்சி கூட்டணி பூசல் தொடர்பான சத்தம் அறிவாலயத்தில் தான் அதிகம் கேட்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். யாருடைய விமர்சனம் சரியானது என்பது ஒரு கோணம். இன்னொன்று, மக்களோடு தான் கூட்டணி என்று திரு செல்லூர் ராஜு சொல்லியிருக்கிறார். பொதுவாக கூட்டணிக்கு முயற்சித்து யாரும் கூட்டணிக்கு வராத நிலையில் மக்களோடு தான் எங்களுக்கு கூட்டணி என்று கடந்த காலத்தில் சொல்வார்கள். பாஜக அதிமுக கூட்டணி மலர்ந்த பிறகு ஒரு மறுமலர்ச்சி இரண்டு தரப்பிலும் ஏற்பட்டிருக்கிறதா? உற்சாகம், எழுச்சி ஏற்பட்டிருக்கிறதா? கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று பாஜகவில் சில குரல்கள், தேமுதிக, பாமக என்று வரக்கூடிய குரல்களை எவ்வாறு புரிந்து கொள்வது? வரும் நாட்களிலும் இந்த பிரச்சனை என்பது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்க போகிறதா? நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, தமாக மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா, அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி. எல்லோருக்கும் வணக்கம். நான் பாக்கியோட கோணத்தை கேட்கணும். கூட்டணி பூசல் அப்படின்ற ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு மங்கி அது அந்த கூட்டணி எழுந்து வீச்சோட நடைபோட தொடங்கிடுச்சா? அரசை பார்த்து கூட்டணி பிரச்சனையை மறைக்கிறதுக்காக, உட்கட்சி பிரச்சனையை மறைப்பதற்காக அரசாங்கத்தை எடப்பாடி விமர்சிக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஒரு கேள்வி, ஒரு பதில், ஒரு சந்தேகம், மூன்று முன்வைக்கிறார். ஒரு கேள்வி, கூட்டணி பிரச்சனைன்னு அவர் சொன்னால் கூட சரி லாஜிக் எடுத்துக்கலாம். அது கூட
மெல்ல மெல்ல மாறிவிடும்ன்றது தான் நான் நம்புகிறேன். அதிமுக பாஜக இனிமே, ஏன்னா அதில் அண்ணாமலைக்கு தான் ஒரு ஹர்டலாக இருந்தார், இடையூறாக இருந்தார். அவர் இப்போ பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை, சாதாரண தொண்டனாகத்தான் பேசுறாரு. அவரே பிரகடனப்படுத்திட்டார், சாதாரண தொண்டனா வலுவா பேசுறாரு, சில விஷயத்தை சொந்த கருத்துன்னு சொல்லிட்டார். அது முன்னாள் தலைவர் தமிழிசையும் அது என்டார்ஸ் பட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அது இல்லை, அது முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? என்னுடைய அண்ணாமலை ஒரு அமித்ஷா மாதிரி ஒரு லீடர் கூட்டணி பேசி அறிவிச்சு போன பிறகும் சொந்த கருத்து பிஜேபி ஆட்சி தான் வரணும்னு நான் சொல்லுவேன். 2 சீட்ல ஏடிஎம்கே நின்னா 1 சீட்டு பிஜேபி நிக்கணும், நம்ம அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு அமித்ஷாவுக்கே லெட்டர் எழுதுறது, பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுறது இருக்குல்ல, அது அவ்வளவு சீக்கிரம் இது புதுசு இல்லையே. எம்ஜிஆர் அவர்கள் சர்வ வல்லமைப்படுத்த எம்ஜிஆர் இருந்தபோது காளிமுத்து ஒரு திசையில் பேசுவார், குழந்தை ஒரு திசையில் பேசுவார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் அல்டிமேட் புரட்சித் தலைவரோட முடிவு தான். அது புரட்சித் தலைவர் ஒப்புதலோடு தான் பொதுச் செயலாளர் பாவு சண்முகமோ இரான் அடிச்சடியனோ கையெழுத்து போட்டு வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக எதுவாக இருந்தாலும் இவர் கருத்தை பதிவு பண்ணிட்டேன்னு அப்படிங்கிற நிலையிலோடு இருக்கார். ஏன்னா அவர் ஐ கேனாட் ஆக்ட். அதை தொடர்பாக ஒரு கூட்டத்தில் அவர் கட்சி கூட்டத்தில் அவரே கலந்து கொள்ளவில்லை. அந்த ஒரு அதை பற்றி விரிவாக தனியாக சொல்கிறேன், அது தனியாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறார். ஒரு பக்கம் கேள்வி என்னவென்றால், கூட்டணிக்கு சலசலப்பு அப்படின்னு பேச, கட்சிக்குள் உள்கட்சி அப்படிங்கிற விஷயத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எழுப்புறாரு. என்ன உள்கட்சி தெரியல, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ எடப்பாடி சொன்னால் எல்லோரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, அது வேறு. அதுக்காக எடப்பாடி சொல்கிறதெல்லாம் நான் இது பண்ணலை, அது ஒரு பக்கம். ஒரு பதில், போன வாரம் வரலையும் செங்கோட்டையன் தனியாக பேசிகிட்டு இருந்தார், இவர் கூட்டத்துக்கு வரல, இவர் வெளிநடை பண்ணும்போது கூட சட்டசபையில் உட்காந்துருந்தார். அது பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படவில்லை, அதுதான் முக்கியம். பெரிய அளவுக்கு இதே செங்கோட்டையன் அதற்கு பிறகுதான் பிஜேபி கூட்டணிக்கு அவர் வந்தார். இல்லை, இதே குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸை நீங்கள் பாருங்கள் சார். சைதை துரைசாமி குருமூர்த்தியோட டாக்டர் ஐயாவை பார்க்க போகிறாரு, அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? சைதை துரைசாமி அதிமுக தான் இருக்காரு, ஒரு பர்சனல் கெபாசிட்டி. சைதை துரைசாமி செங்கோட்டையனும் ஒண்ணா சார்? இல்லை, சைதை துரைசாமி இன்னைக்கு என்ன எடப்பாடி என்ன இடத்த அவர் கொடுத்துருக்காரு? 2 பேருக்கு என்ன இது இருக்கு இப்போ சார்? கேபினெட்ல மந்திரியா இருந்தவர், அந்த கட்சியில இவருக்கே சீனியர், இப்போ சீனியர் சார், இப்போ இருந்திருக்காரு. இல்லை, அதெல்லாம் பெரிய அளவு விவாதிக்கப்படவில்லை. அது அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், விவாதிக்கப்பட்டால் தான் ஒரு விஷயம். அண்ணாமலை பற்றி எது சொன்னாலும் இன்னைக்கு விவாதிப்போம், அது வேற விஷயம். சொல்லுங்க. முதலமைச்சர் பற்றி ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு பதில். இவர் பேப்பரை படிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உடனே முரசொலி தவிர வேறு எதுவும் படிக்கலை, விமர்சிக்கிறதெல்லாம் கவனிக்கலைன்னு அவர் 2 பேரும் பேசுகிறாங்க. இந்த லாவணி பாடுறதுல முன்னாள் முதலமைச்சர்கள் டிவி பார்த்து தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான்ற கவனத்துக்கு கொண்டு வரேன். அட்லீஸ்ட் டிவியை பார்க்குறாருன்னு. என்னோட சந்தேகம் என்னவென்றால், சிம்பிள், மாண்புமிகு முதலமைச்சர் ஏதோ இப்படி மறுபடியும் கிளப்புறாரு, ஏதாவது விஷயம் நடந்து அது மடைமாற்றுவதற்கான முயற்சியோ? என்ன புரியல, என்ன சொல்றீங்க? இப்போ ஏடிஜிபி உத்தரவு கைது பண்ணியிருக்காங்க இல்லையா, இது மாதிரி ஏதாவது பரபரப்பாக உள்ள இருக்கு சார்? அரசியலில் நான் திமுகவுக்கு மட்டும் குறை சொல்ல, எல்லா கட்சிகளும். அவர் பேசினது காலையில், ஏடிஜிபி போய் பெயில் கேட்டு நின்னது மத்தியானம், ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணது சாயங்காலம். நான் சந்தேகத்தை எழுப்புறேன். என்னுடைய ஒரு கேள்வி ஒரு பதில், சந்தேகம்னு சொல்றேன். சந்தேகத்துக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. நான் சந்தேகத்தை எழுப்புறேன். சந்தேகம் எதுன்றது ஓகே, அந்த சந்தேகத்துக்கு சூர்யாட்டே பதில கேட்டுருவோம். சூர்யா, ஆக்சுவலாக சார் சொல்லும்போது சொன்னாங்க ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி சொன்னால் எல்லாரும் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதிமுக காரர்களே நம்பாத விஷயத்தையெல்லாம் சார் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது கமெண்ட், தலைமையிலிருந்து வரக்கூடிய கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வெற்றி பெறக்கூடிய கட்சியாகத்தான் கடந்த காலங்களில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோகுலேந்திரா ஒரு கட்சி கூட்டத்தில் பேசுகிறாங்க, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் என்னை மதிக்கிறதில்ல, என்னை நீங்கள் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க. இதை நான் தலைமையிட்ட சொல்லணும்னா அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு அந்த கூட்டத்தில் அவங்க பேசின அந்த வீடியோ இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. ஆதங்கங்களை பேசுறது பண்ணலாம், மறுக்கல. ஆனா என்னன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம், நிச்சயமா ஆரோக்கியமான விஷயம் தான். அதுல அவங்க சொன்னதுல ஒரு வார்த்தை தான் ஆரோக்கியமற்ற விஷயம். இந்த பிரச்சனைகள்லாம் தலைமையிட்ட சொல்றதுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறத அவங்க பேசுனது, அங்கதான் ஆபத்து இருக்கிறது. ஸோ அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்கு. தலைவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவர்களுக்கும் தலைமைக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது வெட்ட வெளியில தெரியுது. செங்கோட்டையன் பத்தி சொன்ன உடனே அது முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. ஒரு டிமாண்டை பிஜேபியோ இல்லை வேற கட்சியோ அதிமுக மீது திணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா, யாரோ ஒரு லீடரை கையில் எடுத்து அதை எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சூழல் செங்கோட்டையன் ஒரு சாட்சி. அதே கூட்டத்தில்
பாஜக கூட கூட்டணிக்கு போகணும்னு சைதை துரைசாமி சொன்ன போது வைகை செல்வன் என்ன சொன்னாரு? அது அவர் விவரம் இல்லாம பேசுறாருன்னு ரொம்ப வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு நாகரிகமற்ற முறையில் அவர் விமர்சிச்சார் அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் அங்க இருக்கு. இது அதிமுகவே நம்பாத விஷயத்த பாக்கி சார் இங்க சொல்றாங்க. ஒண்ணு, எங்களுக்கு மடைமாற்ற வேண்டும் என்கிற அவசியம் எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு அவங்க சொல்ற இந்த கைது விவகாரத்திலேயே, ஏடிஜிபி கைது விவகாரத்திலேயே கூடுதலாக ஒரு அரசியல் தலைமையும் தொடர்புடையது அப்படிங்கிறத பார்க்கிறோம். யாரும் அந்த ஏடிஜிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகல. அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சூழல் வந்த உடனே கைது பண்றாங்க, அதுக்கான லீகல் ப்ரொசீஜரை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் நேற்று அந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய வீட்டுக்கு காவல்துறை விசாரணைக்கு போனது, கைது கூட கிடையாது. அவர்கள் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றுவதற்கு அங்க செய்யறாங்க. அதற்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை கொடுக்கிறார். அதாவது நடக்குமா? ஒரு ஆள் கடத்தல் விவகாரத்தில் காவல் போகுதுன்னா அது கூடாது, அதில் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு இடத்தில் மிகவும் பலவீனமான ஒரு தலைவர் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். பழனிசாமி அரைவே அப்படிங்கிறத இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செய்தியை சொல்றது, அந்த செய்திக்கு அரசு தரப்பிலிருந்து பதில் வந்துட்டு அப்படின்னா அந்த பதிலிலிருந்து கேள்வி கேட்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பதிலை ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பி அதே கேள்வியை மீண்டும் 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 கேட்டுக்கிட்டே இருப்பதான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு மனுக்கள் பெறுவது குறித்து ஒரு விமர்சனத்தை நேற்று வைத்திருக்கிறார். இன்னைக்கு முதல் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து கிட்ட கிராம பகுதிகளிலையும் நகர் பகுதிகள் பட்ட முகாம் போட்டு 10,000 இடங்கள்ல உங்களுடைய குறைகளை கேட்க போகிறோம், மருத்துவ முகாம் நடத்த போகிறோம்ங்கிற அறிவிப்பை வெளியிடுகிறார். இந்த அறிவிப்பு வருகிற சூழல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? மனுக்கள் பெற்று நாடகம் ஆடுகிறார்கள். உங்கள் தொகுதியில் 2021 ஆட்சிக்கு வருவதற்கு ஊரெல்லாம் போய் மனு வாங்கினார். ஏறக்குறைய 4.30 அப்படின்னு சொன்னோம். ஆட்சி பொறுப்பேற்று ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு 30 ஓய்வூதியம் டிஸ்பர்ஸ் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட, அதாவது இண்டிவிஜுவல் ஹெல்ப் மட்டும் அரசு திட்டங்கள் மட்டும் 1.25 லட்சம் பேர்கள் பண்ணப்பட்டு அதுக்காக ஒரு தனித்துறை உருவாக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு திட்டம், ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏக்களிடம் 10 பிரியாரிட்டி லிஸ்ட் வாங்கி, அதிமுக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை உங்களுக்கு என்ன தேவைன்னு லிஸ்ட் வாங்கி அதை செய்யறதுக்கு முன் வந்தாங்கன்னு ஒரு சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாங்கி செஞ்சோம். அதற்கு முதலமைச்சரை நோக்கி அவர் சட்டப்பேரவையில் என்ன இல்ல அது சும்மா அப்படின்னாரு. அதற்கு மாண்புமிகு அவர்கள், அவை முன்னவர் அவர்கள் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, எந்த தேதியில் எந்த திட்டம் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் தொடங்கப்பட்டு எந்த நிலைமையில இருக்கு, அதுல இத்தனை முடிச்சிருக்கோம், இத்தனை முடிக்க போறோம், இத்தனை தொடங்க போறோம், 2 திட்டம் தொடங்க போறோம், 3 முடிக்க போறோம், 5 முடிச்சிட்டோங்கிற லிஸ்ட அந்த அவையிலேயே கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு? எதுவுமே செய்யல. அப்ப ஒரு பதில் கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் மீண்டும் எதையுமே செய்யல அப்படின்ட்டு மக்கள்கிட்ட போய் மனு வாங்குவதை எந்த எதிர்க்கட்சி தலைவராவது விமர்சிப்பாங்களா? அப்ப அவருக்கு சொல்ற விமர்சனம் என்னன்னா, மக்களிடம் மனு வாங்குறீங்க, அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயத்துக்காக வாங்குறாங்கன்றது அவர் சொல்ற குற்றச்சாட்டு. இன்னொன்னு உங்களை நான் கேட்கிறது, ஒரு ஆளுங்கட்சி தொகுதி எதிர்க்கட்சி தொகுதின்னு பேதம் பார்க்காமல் எல்லா தொகுதிக்குமே வளர்ச்சி திட்டங்களை செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லோருக்கும் செய்ய வேண்டியது. அதை ஒரு அரசு செய்கிறதுன்னு சொல்றீங்க. ஆனால் எதிர்க்கட்சியின் கடமைன்றது அரசின் குறைகளை குட்டி காட்டுவது, அரசு தவறு செய்யும் போது அதை விமர்சிப்பது அப்படின்ற ஒன்று தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசை விமர்சிக்கிறது அந்த ரகத்துல தானே சேர்க்கணும். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக பேசுறாரு அப்படி. உதாரணத்துக்கு அவருடைய விமர்சனங்கள் இப்போ மனு விவகாரத்துக்கே வருவோம். அவருக்கு ஒரு பெரிய நர்வஸ்னஸ் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே 4.5 லட்சம் மனு வாங்கினோம், அதில் 3.25 லட்சம் மனுக்கள் டிஸ்பர்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக ஒரு 1.25 லட்சம் பேருக்கு அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கு 100 நாட்களுக்குள்ள. அதே போல ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இந்த பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு திரும்பி மனு வாங்கி அதையெல்லாம் செய்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா தனக்கு எந்த வாய்ப்புமே அரசியல் இல்லாம போயிடுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தின் உச்சத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கை தான் அந்த மனு பெறுவதை விமர்சித்த அறிக்கை. இன்னொன்னு, அவருடைய அறிக்கையில என்ன லாஜிக் இருக்கு நீங்க பாருங்க. 11ஆம் தேதி ஒரு துப்பாக்கி சூடு, அதை தொடர்ந்து ஒரு கொலையை விமர்சித்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். இன்னைக்கு காலையில் 16ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்தது. 11ஆம் தேதி அதில் என்ன குறிப்பிடுறார்? குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறார். ஆனா என்ன செய்தினா, 14ஆம் தேதியே பாமக நிர்வாகியை சுட்டு கொன்ற பாஜக நிர்வாகியின் பையனை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்ப 11ல் நடந்த சம்பவத்துக்கு 14ல் நடந்த அரஸ்டுக்கு 16ஆம் தேதி அறிக்கை கொடுக்கிறார். அறிக்கையில பாஜகவை காப்பாற்றுகிற விதமாக அவருடைய பின்புலத்தை சொல்லாமலே அந்த அறிக்கை முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? இவர் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை, தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக இல்லாதவற்றை டிலேடா, போலியா, பல விஷயங்களை மடைமாற்றி அறிக்கை கொடுப்பதை வழக்கமாக வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அது பயத்தினுடைய விளைவுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. திரு பாசா சார் ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு. ஆட்சியில் நிறைய செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சாதனைகள் நடக்குது, நலத்திட்டங்கள் நடக்கிறது,
இதனால் முதலமைச்சருக்கு நல்ல பெயர் வருது. இதை பார்த்து எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு பதற்றம் வருது. அவர் செய்ததை மறைத்து ஆளுங்கட்சி தரப்பில் விளக்கம் கொடுத்தாலும் குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னாலும் அதை மறைத்து விட்டு மீண்டும் மீண்டும் பழைய குற்றச்சாட்டையே சொல்கிறாரு அப்படின்னு சூர்யா சொல்கிறார். சார், அதாவது ஆளுங்கட்சி உண்மையிலே நல்லது செய்திருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டினால் அதை கண்டு முதல்வர் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி சார், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு இல்லை குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு சொன்னால் அதில் ஏதோ முகாந்திரம் இருந்தால் தான் ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியும். முகாந்திரமே இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. நீங்கள் வாங்கின எல்லா மனுக்களையும் நிவர்த்தி பண்ணிட்டீங்க, அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டதுன்னா மக்களுக்கே தெரியும். நாம் கொடுத்த மனுக்கள் முதலமைச்சர் நிவர்த்தி பண்ணி கோரிக்கைகள்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அதை எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னு சொன்னார்னா மக்கள் இவர் சொல்வது உண்மை இல்லைன்னு தெரிந்து கொள்வார்கள். அப்படி இல்லைன்ற காரணத்தினால்தான் துணிந்து எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்கிறார். ஆனால் அதுக்கு உட்கட்சி பிரச்சனைகளுக்காக அல்லது கூட்டணி கட்சிகளினுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசுகிறார் என்று சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இல்லை. ஏனென்று சொன்னால் கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் அவருடைய கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் பொதுக்குழுவை கூட்டி அவர் பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழுவை ஏற்றுக்கொண்டு தேர்தல் கமிஷனும் அதை ஒப்புக்கொண்டு இன்றைக்கு அதிமுகவினுடைய எப்படி புரட்சித் தலைவர் இருந்தார்களோ அதே போல் இவர் ஒரு தனிப்பெருந்தலைவராக அதிமுகவிற்கு வந்துவிட்டார். அதற்கு பிறகு அவர் கட்சியிலே உள்கட்சி பிரச்சனைக்கு இடம் கிடையாது. ஆக இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளும் தேர்தலிலே அதிமுகவுக்கு அமைத்திருக்கின்ற கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலைமை தமிழகத்திலே உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் இப்படி உட்கட்சிக்குள்ளே பிரச்சனை, கூட்டணிக்குள்ளே பிரச்சனை என்று இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதன் மூலமாக ஏதோ அதிமுக கூட்டணி பலமிழந்த கூட்டணியாக இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முதலமைச்சர் செயல்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடியார் அறிவாலயத்திற்குள்ளே கூட்டணிக்குள் குழப்பம் இருக்கிறது, அதற்கான குரல் எழும்புகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலே பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை, இருக்கின்ற குறைந்த காலத்திலாவது மீதி வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று அவர் சொல்ல துவங்கியிருக்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவிலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு வேண்டியது பிரதமர் பதவி தான், அடுத்து நான் அடைந்தால் அதை தான் அடைவேன் அப்படின்னா முதலமைச்சர் பதவிக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஒன்றும் மரியாதை கிடையாது, நான் பிரதமர் ஆகணும், அதுதான் அம்பேத்கருடைய ஆசை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்த கூட்டணியில் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ளே ஒலித்து கொண்டிருக்கிறது. அபஸ்வரங்கள் அங்கே பேச துவங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தான் அந்த கூட்டணி அமைந்திருக்கிறதே தவிர அதை தாண்டி வேறு எந்த அபஸ்வரமும் அங்கே கேட்பதற்கான வாய்ப்பில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சூர்யா, பலமிழந்த அணியை போல அதிமுக அணியை முதலமைச்சர் சித்தரிக்கிறாரு. ஒரு வெற்றி முகட்டில் அந்த கூட்டணி இருக்கு. இதில் சித்தரிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வரலாற்று உண்மையை சொல்கிறோம். இந்த கூட்டணி புதிய கூட்டணி கிடையாது. அவங்கள பார்த்து நாங்கள் பயப்படுறதுக்கு, வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாங்க அதனால் அவங்கள பார்த்து நாங்கள் பயந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 2019ஆம் ஆண்டு இவர்கள் சேர்ந்து நின்றார்கள், 2021ஆம் ஆண்டு இவர்கள் சேர்ந்து நின்றார்கள். சேர்ந்து நின்ற போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. 2024ஆம் ஆண்டு இவர்கள் பிரிந்து நின்றார்கள், பிரிந்து நின்ற போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. அப்ப மக்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான், எதிர்க்கட்சிகள் எல்லாம், அதாவது இந்த சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நின்றாலும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான், பிரிந்து நின்றாலும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள். இன்னொன்னு அவங்க சார் சொன்னாங்க,
அச்சம் வந்து எங்களுக்கு கிடையாது சார். ஒரு விஷயத்தை பதில் சொல்றதுனாலயே நீங்க கல்லால அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்க வாங்கிட்டே இருக்கணுங்கிறது எந்த வகையில நீங்க உண்மையிலே செஞ்சு சாதிச்சிருந்தா இந்த குற்றச்சாட்டை பொருட்படுத்தவே தேவையில்லைன்ற. அதான் சொல்றேன், இவங்க கல்லால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாங்க வாங்கிட்டே இருக்கணும், குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பதிலடி கொடுக்கவே கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பது என்பது ஜனநாயகத்தில் ஆகாத வேலை. ஒரு குற்றச்சாட்டு வச்சா எதிரில் பதிலடி கொடுக்கப்படும், பதில் குற்றச்சாட்டு வைக்கப்படும், இதெல்லாம் நடக்கும் இயல்பு. அப்படி அதுக்கெல்லாம் பயந்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. அப்ப நீங்க மட்டுமே விளையாட முடியும் அப்படின்னு நினைக்கிற கிரவுண்ட் இல்ல இது. அப்ப அது பழனிசாமி அப்படி எதிர்பார்த்து வருகிறார், அப்படி அல்ல அரசியல். இன்னொன்னு திமுக வந்து உள்ள பிரச்சனை இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். இந்த ஒரு மாதத்துல மட்டும், இந்த 15-16 நாட்கள்ல மட்டும் எங்களுடைய தலைவர் 3 முறை சுற்றுப்பயணம் போயிருக்கார். மதுரைக்கு ஒரு முறை, சேலம் ஈரோடு ஒரு முறை, தஞ்சாவூர் திருச்சி ஒரு முறை. ஒவ்வொரு முறையும் தொண்டர்களை சந்திக்கிறார், நிர்வாகிகளை சந்திக்கிறார், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறார், அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்றார், மக்களை பார்க்கிறார். ஒவ்வொரு முறையும் நலத்திட்ட உதவிகளை செய்துட்டு வருகிறார். எங்களுடைய இளந்தலைவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இன்னைக்கு வந்து தேனியில, நாளைக்கு சிவகாசியில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறார். அப்ப தமிழ்நாடு முழுக்க எங்க தலைவர் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அறிவாலயத்தில் எங்களுடைய நிர்வாகிகளை சந்திப்பதற்காக உடன்பிறப்பை வாங்குற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அப்ப மக்களையும் தொண்டர்களையும் அனுதினமும் சந்திக்கக்கூடியவராக நாங்கள் இருக்கிறோம். மக்களை சந்திச்சு எங்க மேல குறை சொல்றதுக்காவது ஒரு சுற்றுப்பயணத்தை நீங்க இது வரைக்கும் நடத்திருக்கீங்களா? அதுக்காவது உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஜனவரியில சொன்னாங்க இந்த போறாரு அப்படின்னுட்டு, பிப்ரவரியில சொன்னாங்க இந்த போறாங்கன்னுட்டு, மார்ச்ல சொன்னாங்க இந்த கிளம்பிட்டாரு, இந்த அடுத்த வாரம் போறாரு அப்படின்னாங்க. ஜூன் வந்துருச்சு, ஜூனும் முடிய போகுது. இதுவரைக்கும் மக்களை சந்திப்பதற்கு எதிர்க்கட்சியில எந்த தலைவருக்கு துணிச்சல் இருக்கு? ஏன்னா மக்கள்கிட்ட போய் இந்த பொய்யெல்லாம் சொன்னா அவர்கள் அடித்து விரட்டுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கு. அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால அவங்க பயந்துட்டு மக்களை சந்திக்க தவிர்க்கிறாங்க. நீங்க சொல்றீங்களே பயப்படுகிறவர்கள் எதுக்கு மக்களை சந்திக்க தேடி தேடி போகணும்? மக்களை சந்தித்து தேடி தேடி போய் தான் மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரே மாசத்துல முதலமைச்சர் 4 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணிருக்காரு. எங்க சொல்லுங்க, வேற எங்க வரலாற்றுல முன்னுதாரணம் இருக்கா என்ன? அந்த அளவிற்கு நாங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். ஓகே, திரு பொங்கலூர் மணிகண்டன், மக்களை சந்திப்பதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கு. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரை போல மக்களை தேடி ஒவ்வொரு மாவட்டமா போய் சந்திப்பது, ஒரு திமுக அரசுக்கு எதிராக ஒரு இயக்கம் நடத்துவது, அப்படியான ஒன்றை இதுவரையில் அவங்களால செய்ய முடியல. அந்த கூட்டணி தன்னளவில் ஏற்கனவே தோற்று போன ஒரு கூட்டணி தான் அப்படின்னு சூர்யா விமர்சிக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 4.25 லட்சம் மனுக்களை மக்களை தேடி சென்று பெற்று அதற்கு தீர்வு கண்டு விட்டதாக பெருமையாக சொன்னாங்க. நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன்னா, அந்த 4.25 லட்சம் மனுக்களை பெட்டியில் போட்டு பூட்டு போட்டு சீல் வச்சு எப்போ வேணாலும் கோட்டைக்கு வரலாம்னு சொல்லி நிறையா ஐயா ஸ்டாலின் பேசினார். இப்போது அந்த 4.25 லட்சம் மனுக்களில் 166 மனுக்கள் நாங்களும் போட்டோம். நான் வேணும் ஆதாரமாக தர்றேன். அந்த மனுக்கள் குறித்து இதுவரை கேள்வி கூட கேட்கல. இது வந்து அந்த பெட்டி உடைச்சி யார்கிட்ட காமிச்சிங்க, என்னென்ன சொன்னீங்க, இப்படி கேட்டிங்கன்னா சொல்லணுமான்னு பதில் வருங்க. அந்த நாங்கள் 176 மனுக்களை உண்மையிலேயே திரு ஸ்டாலின் அக்கறையோடு எப்படி செய்கிறான் என்பதற்காக உண்மையான கோரிக்கைகள், நடக்க வேண்டிய கோரிக்கைகள் இதுவரை எந்த பதிலும் இல்லை. இதுதான் அந்த லட்சணம். நீங்க நாடகம் ஆடுறதுக்கு இந்த ஷோவை பயன்படுத்தாதீங்க. ஏங்க அப்படியே நீங்க பேசிங்க வாரி சார், குணசேகரன் சார், இவர் ஒண்ணா நான் பேசுறேன். இப்ப அமைதியா நான் சொல்றது கவர்மெண்டோட டேட்டாவை கொடுக்கிறேன். பேசிங்க அவ்வளவுதான். கவர்மெண்டோட டேட்டாவை கொடுக்கிறேன். நீங்க ஒரு போலியான கதையை சொல்றீங்க. நீங்க சபையில் பேசுங்க, நீங்க கட்டுப்படுத்துங்க. குணேஷ் சார் நீங்க கட்டுப்படுத்துங்க. நீ வேடிக்கை பார்த்தீங்கன்னா நான் வெளிய போயிர அவ்வளவுதான். இல்ல சொல்லுங்க. இல்ல என்னது அப்புறம் பேச விட்டு பரவாயில்லைங்களா? நானும் பேசுமா திரும்ப சார். நீங்க ஒன்னா வாய் நீங்க நெறியால நீங்க ஒன்னா வந்து இடைமறிச்சு பேசணும்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் பேசுறத அனுமதிங்க அவ்வளவுதான். நீங்க பேசுங்கன்னு தான் சொல்றேன். இப்போ அவர் சொன்னாரு 4.25 லட்சம் சொன்னாரு. நான் எதிர்க்கட்சியா சொல்றேன், நானே 120 மனு தர்றேன், நிறைவேறேன்னு சொன்னா நான் வந்து நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் கொடுத்து தர்றேன். திரு இந்திரகுமார் தேரடி உங்கள் பார்வை. இதில் கோரிக்கை மனுக்கள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றது குறித்து தான் முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கிறார். அதில் முதலமைச்சர் சொன்ன பதில் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயம். எந்த செய்தியும் பார்க்காமல் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்றது. அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட்டது நகர்ப்புற உள்ளாட்சியில். இப்போ 3வது கட்டம் நடந்துகிட்டு இருக்கு. முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தில் 8.74 லட்சம் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதையுமே கேட்காம அதை தான் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்கிறார். எந்த பதிலையுமே காதில் வாங்காமல் காதுகள் இரண்டையும் மூடிக்கொண்டு கண்கள் இரண்டையும் இருக்க கயிற்றால் கட்டி கொண்டு வாயை மட்டும் வைத்துக்கொண்டு கத்திக்கொண்டே இருக்கக்கூடிய வேலையை எடப்பாடி செய்கிறார்
அப்படின்றது. ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சி தலைவர் என்ன விஷயத்தை பேசணும் அப்படின்றதுல வந்து ஒரு தெளிவு இருக்கணும். நாம் எதை கேட்குறோம், அதை கேட்டோம் அப்படின்னா எதிரில் இருப்பவர்கள் நிலைதடுமாறி நாம் கேட்ட கேள்விக்கு அவர்கள் திட்டத்தை செயல்படுத்தியே காட்ட வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும். எடப்பாடி இத்தனை ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு முறையாவது அப்படி நடந்திருக்கிறாரா? எல்லாமே வந்து ஃபேக்ட்டுக்கு மாறான, உண்மைக்கு மாறான அல்லது பாஜக தரப்பு வழங்கக்கூடிய போலி செய்திகளின் அடிப்படையிலான விஷயங்களை மட்டும்தான் எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்து பேசியிருக்கிறார். இப்பவும் அவர் அதே தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதில் முதலமைச்சருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கக்கூடிய இந்த அறிக்கை யுத்தத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே அறிக்கை விட வைப்பதற்கு முதலமைச்சர் வந்து அவரை ப்ரொவோக் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க பதில் சொல்லுங்க, நான் கேட்குறேன், கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் வந்து சண்டைக்கு கூப்பிட வேண்டியதாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி. அது ஏன் அப்படின்னு புரிய மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு ரிலக்டண்ட்டாக இருக்கிறார் அப்படின்றது. உதாரணத்திற்கு இந்த டீலிமிட்டேஷன் ப்ராப்ளம் வந்து அடுத்து நடக்க போகிற காஸ்ட் சென்சஸ், இந்த ரெண்டுலையும் வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் பாஜக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்றத ஏற்கனவே எச்சரிக்கையாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமல்ல 8 மாநிலத்தின் முதலமைச்சர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு வந்து பல்வேறு பேர் பேசி இருக்கிறாங்க, அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. அடுத்த கூட்டம் இதில் ஹைதராபாத்தில் நடக்க போகுது அப்படின்ற வரைக்கும் அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி போய்கிட்டு இருக்குது. எடப்பாடி இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, போன மாதம் ஆர்டர் வருது, போன வாரம் அந்த ஆர்டர் வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் வந்து அந்த ஆர்டர் வர்ற அன்னைக்கு 7 மணிக்கு ஆர்டர் வருகிறது. அன்னைக்கு நான் இதே டிபேட்டில் தான் இருந்தேன், கீழே லைவில் போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன். முதலமைச்சர் வந்து அன்றைக்கு இரவே வந்து அதுக்கு மறுப்பு அறிக்கை ஒன்றை கொடுக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிடுறாரு, நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி வைத்து கொண்டு மௌனமாக இருக்க போறீங்களா, தமிழ்நாட்டினோட அடகு வைக்க போறீங்களான்னு எடப்பாடி அன்னைக்கு நைட் ரிப்ளை பண்ணியிருக்க வேண்டாம், மறுநாளாவது ரிப்ளை பண்ணியிருக்கணும். மாறாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா 2 நாள் கழிச்சு வந்து முதல் குரலாக என்னுடைய குரல் தான் ஒலிக்கும் அப்படின்னு. எது 3வது நாள் வந்து அதாவது கேத வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நான் கருமாதிக்கு வர்றேன்னு சொன்ன கதையாக எடப்பாடி பழனிசாமி வந்து பிஹேவ் பண்ணுறது அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு அரசியல் மரபில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு போராடி கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை வந்து முதலமைச்சரே உருவாக்கி தருவதற்கான வேலையை செய்தால் மட்டும்தான் அவர் வருவார் அப்படின்ற மாதிரி தான் சீன் கிரியேட் ஆகிட்டு கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இப்போ பேசியிருக்கக்கூடியதில் வந்து இப்போ கூட்டணி கட்சி உள்ளுக்குள்ள உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் வந்து ஆள்கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யறதுக்கு போயிருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, டேக் அக்கௌண்டபிலிட்டி. அரசு தரப்புல இருந்து இப்போ காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரே அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாரா, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஆஜர்படுத்துறாங்க, அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறாங்க, போன்ல பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குன்றதை எடுத்துட்டு வர்றாங்க, நாங்க முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இவ்வளவு வேலையில பாக்குறாங்கல்ல. அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒரு குற்றத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னா அதன் மீது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முறையில் நடவடிக்கை எடுக்கிறாரு. அது அவங்க கட்சி விவகாரம்னா அதை நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னொரு கட்சி தலைவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நீதிமன்றம் முழுமையான தீர்ப்பை தர்றதுக்கு முன்னாடியே கூட்டணியில் இருக்கிற தலைவர் வந்து கண்டிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல அப்படி கண்டிக்க முடியுமா? இருக்கிறாரா இல்லையான்றதே முதல்ல தெரியல, கூட்டணியில வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றதே தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த என்டிஏ கூட்டங்கள் இவங்க நடத்தின கூட்டங்கள்ல பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அழைக்கப்பட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை கடத்துகின்ற வேலையில சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருத்தருக்கு இன்வால்வ் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ திமுகவில் வந்து ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வருது அப்படின்னா கட்சியிலிருந்து நீக்கிறாங்கல்ல, இவர் அப்படி கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டியதான, குழந்தையை கடத்துறவங்க கூடலாம் எனக்கு கூட்டணி கிடையாதுங்கன்னு அறிவிக்க வேண்டியதான, அவர் தானே கூட்டணியுடைய தலைவர். அப்படி அறிவிப்பதற்கு அவருக்கு துணிச்சல் இருக்கிறதா? ஏன்னா உண்மையான சாவி அங்க இருக்குது, இவர் பொம்மை தான். அவங்க கீ கொடுத்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி திருந்து ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த பொம்மையை போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர வேறு எந்த வேலையும் அவர் உருப்படியாக செய்வது கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒன்றும் இல்லை. இன்றைக்கு திமுக ஆட்சியை விட்டுருங்க, ஒரு கட்சியை வளர்க்கறதுக்காவது அவர் வேலை பார்க்கணும் இல்லையா? திமுக எடுத்துங்க, 234 தொகுதியிலையும் திமுக இளைஞரணின்ற பேர்ல அவங்க 234 தொகுதியில இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வில் பாரபட்சம் 234 தொகுதியிலையும் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து இதே பொருள்கள்ல வந்து தெருமுனை கூட்டங்கள் நடத்த போறாங்க, வார்டு வாரியா தெருமுனை கூட்டங்கள் நடத்த போறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு அணுகுமுறை இருக்குங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும். திமுக ஒரு அணுகுமுறையை பின்பற்றி தன் கட்சியை வளர்க்குது, தன்னுடைய செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகுதுன்னா அதிமுகவுக்கு வேறொரு வழிமுறை இருக்கும். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறை மக்களிடம் போவது கிடையாது. யாராவது ஒரு தலைவர் வந்தாருன்னா அதுக்கு டேபிள் கீழே போறதுதான் அவருடைய வழிமுறையை தவிர மக்களிடம் போகின்ற வழிமுறையை அவர் கைவிட்டு பல காலம் ஆயிருச்சு. சார் ஃபேக்ட் சார், மக்களிடம் அவர் என்னைக்கு போய் நின்று இருக்கிறாரு?
பெட்ரோல் விலையை கண்டிச்சு போராட்டம் நடத்துறாரு. யாரை கண்டிச்சு? ஒன்றிய அரசை கண்டிச்சு நடத்தணும். மாநில அரசை கண்டிச்சு நடத்துவாரு. கேஸ் விலையை குறைக்க சொல்லி போராட்டம். யாரை கண்டிச்சு நடத்தணும்? ஒன்றிய அரசை கண்டிச்சு நடத்தணும். மாநில அரசை கண்டிச்சு நடத்துவாரு. ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற சொல்லி போராட்டம். யாரை கண்டிச்சு நடத்தணும்? ஒன்றிய அரசாங்கத்தை. இவர் கண்டிக்கிறது மாநில அரசாங்கத்தை. சம்பந்தம் இல்லாத போராட்டங்கள், மக்களிடம் எந்த விதமான தெளிவையும் ஏற்படுத்தாத போராட்டங்கள். ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை, அண்ணா திமுகன்னு பேர் வச்சிருக்கிறாங்கல்ல, அண்ணாவுடைய வேலை என்ன? எதிர்க்கட்சியாக இருந்து அண்ணா பார்த்த வேலை என்ன அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. அமித்ஷா பார்த்த வேலையைத்தான் இன்றைக்கு எடப்பாடி பார்த்துட்டு இருக்கிறாரே தவிர அண்ணா பார்த்த வேலை எதையாவது ஒரு பார்த்திருக்கிறாரா? ஆளுங்கட்சியினுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தீர்வுகளை என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா? இன்னைக்கு கோரிக்கை மனு வாங்குறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்றாரு. அதே கோரிக்கை மனுக்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக ஹெல்ப்லைன் நம்பர்ல கால் பண்ணி சொல்றாரு, நாங்க போன ஆட்சியில பல முறை ரிப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு இப்போ வரைக்கும் பட்டா கிடைக்கல, ஆனா நாங்க இப்ப கால் பண்ணோம், 2 நாள்ல எனக்கு பட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா சாட்சியம் சொல்றாங்கல்ல. இப்ப இதை எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு? அங்க கரூர்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதிமுக காரங்க இவங்களே ஒரு போலியான மனுக்களை ரெடி பண்ணி அதை ஒரு குப்பத்தொட்டில போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து அது அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 5 வருஷம் பழைய மனுன்னு சொல்றாங்க, சூடா இருக்கு, சூடு கூட காயாம அப்படி பழைய புது பேப்பரை கொண்டு வந்துட்டு இது வந்து குப்பத்தொட்டில கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று உருப்படியான வேலை, மக்களை எஜுகேட் பண்ற வேலையை பண்ணணும்ல, அந்த வேலை எதையுமே பண்ண மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஓகே, திரு மணிகண்டன், முதலமைச்சர் சொல்ற ஒரு கருத்து திமுக ஆட்சியின் மீது அவதூறு பரப்புகிறது. இன்னொரு முனையில் ஆளுநர் சட்டமன்றம் நிறைவேற்றி அமைச்ச ஒரு தீர்மானத்துக்கு, சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் முட்டுக்கட்டை போடுறாரு. கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைப்போன்னு நாங்கள் கும்பகோணத்தில் அமைப்போன்னு அறிவிச்சிருந்தோம். 40 நாள் ஆயிடுச்சு, அவர் அனுமதி தரலை, இன்னமும் அவர் போக்கில் மாற்றம் வரலை. அவர் அனுமதித்திருந்தால் இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருப்போன்னு தஞ்சாவூரில் பேசுகிறார். முதலமைச்சர் அதிமுக அவதூறு பரப்புகிறது, ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார் முதலமைச்சருடைய ஒரு கருத்து. இன்னொரு முனையில் திரு அண்ணாமலை பேசியிருக்கிற கருத்து வந்து எல்லா கட்சியும் வளர்ந்துருக்கு, அது பாஜகவில் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி பற்றி பேசியிருந்தாரு, தேமுதிகவும் பாமகவும் பேசுகிறாங்க, அதில் கூட்டணி ஆட்சின்னு பேசுறதுல தவறு எதுவும் இல்லைன்னு மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இன்னொரு கருத்து சொல்கிறார். இந்த ரெண்டையும் எப்படி பாருங்க? யூடியூப் உருவாக்கி யூடியூப்ல பத்திரிகையாளர் மாத்தி அதிமுக பேச வைக்காதுங்க. அதிமுக யூடியூப் சேனல் ஆர்எஸ்எஸ் காரர் அரசியல் யூடியூப்ல இருந்து ஜெர்னலிஸ்ட் வர்றது தப்பு இல்ல. யூடியூப்ல வேலை செய்யறவங்க பத்திரிகையாளரா? ஆர்எஸ்எஸ் யூடியூப்ல பேரை வச்சு நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரை ஏமாத்துறீங்க? பொங்கலூர் ஆர்எஸ்எஸ் போட்டுட்டு வர வேண்டியதான அசிங்கமா இருக்கா? அவமானமா இருக்கா? கூச்சமா இருக்கா? எடப்பாடி பழனிசாமி எப்படி கூச்சமே இல்லாம சசிகலா கால்ல விழுந்து பதவி வாங்குறாரு? அந்த மாதிரி கூச்சம் இல்லாம ஆர்எஸ்எஸ் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசாதீங்க சார், ப்ளீஸ் ஒரு நிமிஷம். யூடியூப்ல வேலை செய்ய கருத்துக்கு வந்துருங்க சார். பத்திரிகைன்னு சொன்னா அவன் பேச அவசியம் இல்லைங்க. நான் எத்தனை பத்திரிகையில வேலை பார்த்திருக்கேன் என்னால சொல்ல முடியும். ஆனா நீங்க சமூகத்துல என்ன வேலை பார்க்கறீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் எந்த பத்திரிகையில வேலை பார்த்திருக்கேன், எனக்கு அனுபவம் என்னன்னு என்னால சொல்ல முடியும். நீங்க தனியா என்ன வேலை பார்க்கறீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விமர்சனம் வேணாம் சார், கருத்துக்கு வாங்க. இந்த மாதிரி ஆட்கள் அதிமுக திரு மணிகண்டன் அப்படி டிபேட் பண்ண பிடிக்கலனா எதுக்கு வரீங்க? திரு மணிகண்டன், அறிவாளி போங்க. இந்திரகுமார் ஒரு நிமிஷம். திரு மணிகண்டன், தனிநபர் விமர்சனத்துக்குள்ள போகணும். உங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு, அவருக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு, அவர் கருத்து அவர் சொல்றாரு, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பத்திரிகையாளர் பேர் சொல்றாங்க அரசியல் விமர்சனம் அதிமுக ஆதரவு சார், அதிமுக ஆதரவு சொல்லுங்க சார். ஏன் சார் ஏமாத்துறீங்க? ஆமா உளுந்தார், ஆமா உளுந்தார். யூடியூப்ல பேசுங்க, கேவலமான ஆட்கள் தான் இருக்கு, வேற இல்ல. யாருக்கு யோகி பத்திரிகையாளர்? பாக்கி பத்திரிகையாளர் சொல்ல ஒத்துக்கலாம். பத்திரிகையாளர் பேரு ஆதரிக்கிறாரு, அதனால சொல்றீங்க. அவர் யூடியூப்ல பேசுறாரு. இப்ப நான் யாரையும் ஆதரிக்கல. மணிகண்டன், யார் பத்திரிகையாளர் ஆராய்ச்சிலாம் உங்களுக்கு வேணாங்க. நீங்க ஒரு அரசியல் கருத்தை சொல்ல வர்றீங்க. கருத்து கிடையாது. மணிகண்டன், கருத்து இல்ல, கருத்து அட்டாக் தான் போகும். மணிகண்டன், ஒரு அரசியல் கருத்தை பேச வர்றீங்க. உங்க கருத்து எதுவா இருந்தாலும் பேசுங்க. தனிநபர்கள் மேல ஏன் திருப்பி உங்க கூட இருக்கிற ஒரு பேனலிஸ்ட் போய் ஏன் விமர்சிக்கிறீங்க? எல்லா மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. நீங்க வேஷம் போடுறது தெரியுங்க சார். குணா சார், நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்திரகுமார் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து யூடியூப்ல ஒர்க் பண்றாரு, அதுக்கு முன்னாடி ஊடகங்கள்ல இருந்திருக்காரு. யூடியூப் ஒரு ஊடகம் தான். அது என்ன உங்களுக்கு வந்து அவர் கருத்துல மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்க மாற்று கருத்து சொல்லுங்க. அவர் பேசுறதுல உங்களுக்கு முரண் இருந்ததுன்னா அவர் சொல்ற தப்புன்னா அதை தப்புன்னு தோணுச்சு சொல்லுங்க சார். சவுக்கு சங்க தனிநபரை விமர்சிக்காதீங்க சார். உங்க கூட இருக்கிற பேனலிஸ்ட் விமர்சிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம்.
ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். 2026 கூட்டணி ஆட்சி என்று பாமக தேமுதிக பேசுவதில் தவறு இல்லை என்று அண்ணாமலை கூறியிருப்பது பற்றி ஒரு கேள்வியை நேர்முறை வச்சிருக்கிறோம். தன் கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக அவ்வாறு பேசுகிறார் என்று ஒரு ஆப்ஷன், கூட்டணி ஆட்சி தேவை என்று அவர் கருதுவதால் அப்படி சொல்றாருன்னு ஒன்று, பாஜகவினுடைய பேர வலிமையை அதிகரிப்பதற்காக அண்ணாமலை அப்படி பேசுகிறார் அப்படின்றது ஒரு கருத்து, அதிமுகவுக்கு நெருக்கடி தருவதற்காக இந்த பேச்சு என்பது இன்னொன்று. ஒரு இடைவேளைக்கு பிறகு அந்த கருத்துக்களோடு நாம் விவாதிக்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. 2026 கூட்டணி ஆட்சி என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோர் பேசுவதில் தவறு இல்லை என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். அது சம்பந்தமாக ஒரு கேள்வியை நேர்முறை வைத்திருந்தோம். தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக இப்படி பேசுகிறார் என்று 27% பேரும், கூட்டணி ஆட்சி தேவை அப்படின்னு அவர் சின்சியராக கருதுகிறாரு அதனால் இந்த கருத்தை முன்வைக்கிறாருன்னு 16% பேரும், பாஜகவினுடைய பேர வலிமையை அதிகரிப்பதற்காக இந்த பேச்சு என்று 16% பேரும், அதிமுகவுக்கு நெருக்கடி தருவதற்காக இந்த பேச்சு என்று 41% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எக்ஸ் தளத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அந்த நேயர்களுக்கு நன்றி. அதிமுகவுக்கு நெருக்கடி தர என்று 41% பேர், தன் கருத்துக்கு வலு சேர்க்க என 27% பேர், கூட்டணி ஆட்சி தேவை என்பதால் இப்படி பேசுகிறார் அண்ணாமலை என்று 16%, பாஜகவினுடைய பேர வலிமையை பார்கெனிங் பவர் அதிகரிக்கிறதுக்காக இந்த பேச்சுன்னு 16% பேர். பாக்கி உங்கள் கருத்து என்னது? என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலை சொல்வதில் இது அதிமுக நெருக்கடி கொடுப்பதற்காக மட்டுமல்ல, பல்வேறு காரணங்கள், ஒரு 4 காரணமே கிட்டத்தட்ட ஒத்து போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு சின்ன தகவலை நான் சொல்ல, முந்தைய ரிமார்க்ஸில் சொல்ல நினச்சது, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது சில குறைகள் உண்டு, சில நிறைகள் உண்டு. அந்த குறைகளை சுட்டி காட்டி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இப்போது இல்லாத மிகப்பெரிய குறை. இப்போ கிரிக்கெட் எதிர்க்கட்சி இல்லைன்றீங்களா? இல்லை, இப்போ கிடையாதுங்கிற வார்த்தை நல்லா, இந்த இப்போங்கிறது கூட அண்டர்லைன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கிறீங்க. ஒரு கிரிக்கெட் டீமில் சச்சின் அவுட்டு, மகேந்திர சிங் தோனி அவுட்டு, சேவாக் அவுட்டு அப்படின்னா சொத்த பவுலர், ஸ்ட்ராங் பவுலர் பேட்டிங் அவன் ஃபீல்டில் இருக்கிற டீம் ரொம்ப சந்தோஷப்பட்டுமில்ல, அந்த லெவலில் இருக்கிற திமுக. ஆனால் ஆனாலும் ஓட்டு போட்டுற கூட்டணி கட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பல்வேறு சிக்கல்கள் உண்டு என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பே சண்முகம் பேச்சிலேருந்து நம்ம கவனிக்கணும். கடந்த முறை 6 சீட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கு மன திருப்தியோடு ஏற்கவில்லை, இந்த முறை கூடுதல் கேட்போம் சொன்னது பே சண்முகம் ஒரு FM ரேடியோவில் சொல்லியிருக்காரு. துரை வைகோன்னு சார் கூடுதல் சீட்டு கேட்கறது எங்களுக்கு உரிமை, மாநிலங்களவையில் எங்களுக்கு எங்கள் பொதுச் செயலாளருக்கு தரப்படாததுனால கூடுதலாக சட்டப்பேரவை தேர்தலில் கேட்போம். நேற்றைக்கு திருச்சியில் பேசுகிற தொல் திருமாவளவருடைய பேச்சு உங்களுக்கு தெரியும், மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண வேண்டியது. ஆக இவர்களது கூட்டணியிலும் செல்வ சிக்கல் இருக்குது. அதுவும் நான் மடைமாற்றுதல்னு சொல்ல வந்தது காரணம், அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அது 2 பக்கத்துலையும் இருக்குது சிக்கல். ஆனால் அதிமுக அவ்வளோ ப்ரெஷரில் எல்லாம் அவங்க பிஜேபி பார்த்துக்குங்கிற லெவலில் இருக்காங்க. அவங்கள ஒன்று தே டோன்ட் ஒர்க்கு, அவங்களுக்கு ஒன்றும் பேசிக்கலி தே டோன்ட் ரன் பிளே ஏ கரெக்ட் பாலிடிக்ஸ், அவ்வளோதான். ஆகையினால எல்லா பலன்களும் திமுக போவதுக்கு அவங்களே வழி வைத்துட்டாங்க. ஸோ கூட்டணியில் சிக்கல் பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆனால் அது எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறது கூட தெரியாமல் அதிமுக இருக்காங்க. என்னங்க, இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, வலிமையான ஒரு சட்டமன்றத்தில் வலிமையான எதிர்க்கட்சி, அவங்க செயல்படலைன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், நீண்ட காலம் அரசியலில் இருந்தவர், இப்போதான் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின், அது ஒன்றும் பெரிய நீண்ட காலம் இருந்து இல்லை. நீங்கள் என்ன எதுலேருந்து அனுபவத்திலேருந்து எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பது தான். ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், கூட்டணி அரசு என்று சொன்னார். ஆட்சிக்கு அரசுக்கு வித்தியாசம் கிடையாது. கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது. இப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க, எல்லா கட்சியும் எங்களுக்கு கூட்டணி இல்லை, இடம் வேணும்னு திமுக தரப்புலையும் கேட்குறாங்க. ஆனால் இவங்க ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல, எப்படி இது இஷ்யூ அட்ரஸ் பண்ண பாருங்க தெரியாது. ஏன்னா இவங்க ஸ்ட்ராங் பாலிட்டிக்ஸ் கிடையாது. ஆகையினால ஆட்சிக்கு எதிராக ஆட்சியின் மீதான அதிருப்தியை மக்கள் வெளியில் கொண்டு செல்வதற்கான தகுதி இன்றைய எதிர்க்கட்சிகள் யாருக்கும் இல்லை, அவ்வளோதான். அதிமுகவுக்கு நெருக்கடி தர்றதுக்காக இப்படி பேசுகிறாருன்னு பெருவாரியானவங்க சொல்கிறாங்க. ஏறத்தாழ நீங்களும் அந்த கருத்தை ஏற்கிறீங்க போல? இல்லை, கரெக்டாக ஏற்றுக்கிறேன். இப்போ இப்படி பேசினாலாவது ரியாக்ட் பண்ணுவாங்களே, நெருக்கடி கொடுக்கணும். அந்த நெருக்கடியை புரிந்து கொண்டு செயல்படுகிறார்களா என்பது அது தெரியாது. நெருக்கடி தருகிறார்கள், அதில் சந்தேகம் கிடையாது.
ஆனால் எப்படி செயல்படுறாங்க அதுதான் பார்க்கணும். இல்லை, திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு அப்படிங்கிற பொதுவான கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது மார்க்சிஸ்ட் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும்னு கேட்குறாங்க, விசிக எங்களுக்கு கூடுதலான இடங்களை கேட்போம்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க. திமுக தொண்டர்கள் கூட தான் திமுக அதிகமான எண்ணிக்கையில் நிற்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது. அதை எங்கள் தலைவர்கள்ட்ட நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது வேற. 2021 இதே மாதிரி கணக்குகள் போட்டாங்க. எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ், காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுகள், இவ்வளோ பெரிய பார்ட்டிஸை உள்ள அகாமடேட் பண்ணணும்னா திமுக 100 சீட்டு கூட நிற்க முடியாது அப்படின்னு ஒரு ஆருடங்கள் சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி ஒரு பெரிய சாமர்த்தியமான தலைவராக எங்கள் தலைவர் நிரூபித்தார். அந்த கூட்டணியை கட்டி காட்டினார். 2019, 21, 24 எல்லா முறையும் இந்த சீட் ஷேரிங்ல பிரச்சனை வருங்கிறது சொல்லப்பட்டது. ஒவ்வொரு முறையும் சீட் ஷேரிங்க்கு முன்னாடி நாங்கள் அதிகமாக டிமாண்ட் பண்ணுவோம்னு கட்சிகள் கேட்டது. நாங்களும் திமுக தரப்புல அதிகமாக வேணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டணியை அணிச்சேர்க்கையை மிகச்சரியாக, மிக சாதுரியமாக, ரொம்ப ஒரு டாலஸ்ட் லீடருங்கிற பொசிஷன்ல இருந்து அதை செய்திருக்கிறார். இந்த முறையும் அதை செய்வார். அதனால யாரும் அது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்கிறார். எதையுமே செய்யல அப்படின்ட்டு. தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை தாண்டி செய்திருக்கிறோம். உதாரணத்துக்கு விடுதியல் பயணமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், பால் விலையை குறைச்சதா இருக்கட்டும், 4000 ரூபாய் தருவோம் ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு சொன்னோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை கொடுத்ததா இருக்கட்டும், உங்கள் தொகுதி முதலமைச்சர், இதெல்லாம் சொல்லி செஞ்சது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நியூஸ் வருது சார். நான் முதல்வன் திட்டத்தில் இந்த ஏழை பெண்கள், இந்த பழங்குடி பெண்கள், இந்த பட்டியலின குழந்தைகள், இந்த மலைவாழ் குழந்தைகள் இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு நான் முதல்வன் குறித்து செய்தி வராத நாளே கிடையாது. அந்த திட்டம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லாம தான் செஞ்சோம். புதுமை பெண் நாங்கள் சொல்லல, தமிழ் புதல்வன் நாங்கள் சொல்லல, இங்க இருக்கக்கூடிய காலை சிற்றுண்டி திட்டம் நாங்கள் சொல்லல. இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்னோடியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாததையும் செய்யறதுனால தான் கான்பிடென்ட்டா எங்க தலைவர் மக்களை சந்திக்கிறார், நாங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு. பழனிசாமி அவர்களுடைய பெரிய சிக்கலே என்ன அப்படின்னா, அவர் கூட்டணி குழப்பத்தில் ஏன் சிக்கியிருக்காரு நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறதுக்கு 3 இன்சிடென்ட்டை சொல்றேன். ஒன்று, கல்வி நிதி தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய 2200 கோடி ரூபாய்க்கு எதிராக அதை பெற்றே தீரணுதுன்னு வீதியில் இறங்கி போராடுறோம். திமுக சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், இன்னைக்கு நீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விமர்சனங்கள் பாஜகவை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டிஇ சட்டம் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3ல ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கமிட் பண்ணுது. அதை கேட்கும் போது கூட நீங்க ஏன் கொடுக்கலன்னு அதை திமுகவை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு தந்திரத்தை பழனிசாமி செய்கிறார். நீதிமன்றம் சொல்லுது, உயர் நீதிமன்றம் நீங்க ஒன்றிய அரசு பணத்தை விடுவீங்க அப்படின்னு சொல்லுது. நீதிமன்றம் சொன்னதுக்கு அடுத்த நாள் மாநில அரசு ஏன் பணம் கொடுக்கலன்னு கொஞ்சம் கூட தன்னுடைய எப்படி சொல்றது, தன்னை யாராவது கிண்டல் பண்ணுவாங்களே அப்படிங்கிறது கூட யோசிக்காம பாஜகவை காப்பாற்றுவதற்காக தன்னை பலியிட்டுக் கொள்ளக்கூடிய வேலையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கிறதுக்கு எதிராக ஒரு வரலாற்று போராட்டத்தை நடத்தி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் வென்றிருக்கிறார். அதற்கு ஒரு இடைக்கால தடை இப்போது உயர்நீதிமன்றத்தில் ஏற்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு வந்த இடைக்கால தீர்ப்பு வந்த அடுத்த நாள் அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார், பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமிப்பதற்கு இந்த அரசு அக்கறை காட்டவில்லை அப்படின்ட்டு. யாரை நோக்கி அந்த குற்றச்சாட்டை வைக்கணும்? ஆளுநரை நோக்கி வைக்கணும், ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி வைக்கணும். ஆனா வைக்கிறது கிடையாது. மாநில உரிமையை மீட்பதற்காக அவ்வளவு பெரிய போராட்டத்தை திமுகவை நோக்கி மடைமாற்றுகிறார். ஏன்னா அவருக்கு நோக்கம் பிஜேபியை காப்பாற்றணுங்கிறது. டீலிமிட்டேஷன் விவகாரத்துக்கு வருவோம். டீலிமிட்டேஷன் நாங்க சொன்னது என்ன ஆரம்பத்திலேயே, 2025க்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணணும். அப்ப 2025ல சென்செக்ஸ் எடுத்தால், அதாவது இந்த ஆண்டு எடுத்தா 2034ல தான் டீலிமிட்டேஷன் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதனால தான் தந்திரமாக 2027ல சென்செக்ஸ் எடுக்கிறாங்க. 2027ல எடுத்தா அந்த மேண்டேட் இருக்குல 25க்கு பிறகு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ்னு அது கிளியர் ஆயிடுது. 29ல டீலிமிட்டேஷன் பண்ணி தமிழ்நாட்டுடைய தொகுதிகளை குறைப்பதற்கான அபாயம் இருக்குது. இதை சுட்டி காட்டினா அப்படியெல்லாம் நடக்காதுன்னு அமித்ஷாவை விட அதிகமாக வாக்குறுதி கொடுக்கக்கூடியவராக பழனிசாமி இருக்கிறார். அப்ப எதையெல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறதோ அதிலிருந்து பிஜேபி நோக்கி மக்களுடைய பார்வையோ அரசியல் விமர்சனமோ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுகவையும் தன்னையும் பலி கொடுத்து பிஜேபியை காப்பாற்றக்கூடிய வேலையில் பழனிசாமி ஈடுபடுகிறார். அதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார். திரு மணிகண்டன் நிறைவு பார்வை. இல்லை, அதாவதுங்க, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுத்து சமூக நீதி அளிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாளாக பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வைக்கிறது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை காலில் ஓட்டு ஏன் மிதிச்சார்? மத்திய அரசை நோக்கி ஏன் சொன்னார்? ஏன் தமிழ்நாடு செய்ய முடியாது? தமிழ்நாடு எவ்வளவு, எந்த சாதி எவ்வளவு அதிகமாக ஏன் சொல்ல முடியாது? பாமக மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் நீண்ட நாளாக சொல்லிச்சு. அதிமுக எதுவுமே செய்யல. அவங்க திமுக தான் எல்லாமே தகுதியுள்ள கட்சி. தகுதியுள்ள கட்சி ஏன் செய்யல கேள்வி. அதிமுக தகுதி இல்ல, எடப்பாடியை முட்டாளுங்க, அறிவாளி ஸ்டாலின், அந்த அறிவாளி ஏசில கேள்வியே இப்போ பத்திரிகை. அதாவது உண்மையை சொன்னா இந்திய புகழ் ஸ்டாலின் இருக்கார். ஸ்டாலின் மாதிரி உலகத்தில் ஆளே இல்லைங்க, பிறக்க முடியாது. அந்த அளவுக்கு அறிவாளி ஸ்டாலின். அவருக்கு தெரியாது எதுவுமே இல்ல. கண்ண மூடி தமிழ்நாடு
தேனாலும் பாராறு ஓடுது. நீ தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீ ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்கன்னா உண்மையே ஓடுது. அதிமுக காரங்களுக்கு என்ன ஓடாம இருக்கலாம்? நீ இந்த வருஷம் 1000, அடுத்த வருஷம் 5000. நீ ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, மக்கள் வந்து எல்லாமே கிடைக்குங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டம் ஒழுங்கு இல்லை, மாணவர்கள் கல்வியை ரத்து பண்ணிட்டாரு, விவசாயத்தை ரத்து பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாருங்க. இனி வந்து பானாரும் ஓடுறதும் பாக்கி. இவன் ஸ்டாலின் ஆட்சி வாழ்க, ஸ்டாலின் ஆட்சி வாழ்க, ஸ்டாலின் ஆட்சி வாழ்க. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. இதே விரக்தியில தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஓகே, இந்திரகுமார் தேரடி. ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருக்கின்ற அந்த மசோதா பற்றி முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ்நாட்டினுடைய அந்த கூட்டாட்சி குரலுக்கு எதிராக நடத்தக்கூடிய அந்த படுகொலையை தொடர்ந்து ஆளுநர் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம். எடப்பாடி பழனிசாமி இது மாதிரியான ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பான விவகாரங்களில் எந்த கருத்துமே சொல்கிறதில்லை. எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார், இதையெல்லாம் உங்களுக்கு எப்பயாவது புரியுமா சார் அப்படின்ற அந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி திராவிடம்னா என்னன்னு கேட்டால் அது அறிஞர்கள் படித்து இப்போ தெரிஞ்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் வந்து எப்படி தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய தகுதியுள்ளவராக தன்னை கருதி கொள்ளுகிறார் அப்படின்றது தெரியல. இன்னொன்று குறிப்பு பேசும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் ஒன்றிய அரசு பக்கம் தள்ளிவிடுறீங்க அப்படின்ற அந்த கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தாங்க. இதற்கு முன்பு அது குறித்து ஆய்வு செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் வந்து குலசேகரன் கமிஷன் நினைக்கிறேன், அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு வந்து பேசிக் வந்து என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பது தொடர்பாக ஆய்வு செய்யுது அப்படின்றது தான் பேஸ். அதை ஒட்டி அந்த குழு அறிக்கை அமைக்கப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த குழு எந்த அறிக்கையுமே கொடுக்கல. நீதிமன்றம் கேட்டது அதுதான், எந்த அறிக்கையுமே கொடுக்காம எப்படி தனியார் சலத்தின் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் மட்டும் இது நீங்கள் கொடுக்க போச்சு அப்படின்றது தான் வந்து அவர்கள் எழுப்பின கேள்வி. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்து மறைத்து விட்டு போன துரோகங்கள். இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, கமிஷனாக போடுறீங்க, எல்லாத்துக்கும் என்கொயரி கமிஷன் போடுறீங்க, அல்லது வந்து அந்த ஆணையம் இந்த ஆணையம் அமைக்கிறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அருந்ததி உள்ளிடஒதுக்கீடு நிற்கிறது காரணம் ஆணையம், எம்பிசி இடஒதுக்கீடு நிற்கிறது காரணம் ஆணையம், மாநில சுயாட்சி குழு தீர்மானம் கொண்டு வந்தது நிற்கிறதுக்கு காரணம் ஆணையம். ஒன்னொன்னுக்கு பின்னாலையும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதா, அதற்கு பின்னால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதற்கு எதிராக பிரச்சனையா, மாநில சுயாட்சியை ஆய்வு செய்வதற்கு பிரச்சனையா, இப்படி ஒன்னொன்னுக்கு பின்னாடியும் குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ரிசர்வேஷன் எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் வந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதை கேவலப்படுத்துவதற்காக பல்வேறு விஷயங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து செய்யணுன்றதுக்காக தொடர்ந்து முயற்சி. ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எந்த விதமான என்கொயரியுமே இல்லாமல் அதை கேன்சல் பண்ணுறேன்னு அறிவிச்சாங்க. அது நீதிமன்றத்தில் நிற்கலை. கலைஞர் ஆணையம் அமைத்து அதை ஆய்வு செய்தார். அதற்கு பிறகுதான் அது நின்றது. அதற்கு தான் ஒன்னொன்றுக்கு கமிஷன் போடுறது. இந்த கமிஷன் எதை பற்றியுமே எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசுவது தான் எடப்பாடி பழனிசாமிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதலின்மை. தமிழ்நாட்டு அரசியலின் அடிப்படையே புரியாமல் அவர் இருக்கிறார். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை வந்து நம்பகத்தன்மையற்றவராக தள்ளி வைத்திருக்கிறார்கள். அடிப்படையில் இன்னொரு விஷயம், சிபிஎம்லேருந்து கூடுதல் சீட்டு கேட்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? கூட்டணின்னா சீட்டு கேட்க தான் செய்வாங்க. சீட்டு கேட்கறதுக்கு தான் கூட்டணி இருக்குது. அதை கூடுதலாக கேட்குறாங்க, குறைய கேட்குறாங்கன்றது தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அது காலையில் சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாரு, கூட்டணியில் கூடுதல் இடங்கள் கேட்டு பெறுவோம். ஆமாம், கேட்டு பெறுவோம். அதே நேரத்தில் கூட்டணியை தொடருவீங்களா? எந்த சிக்கலும் இல்லை, நாங்கள் கூட்டணியில் நிச்சயம் தொடருவோம். திரும்ப சொல்றார், கூடுதல் இடங்களை பெறுவோம், ஆனால் இடப்பற்றாக்குறையின் காரணமாக நாங்கள் கூட்டணியை முறித்துக் கொள்ள போவது கிடையாது அப்படின்றத திரும்பவும் தெளிவாக சொல்லிட்டாரு. இது மாதிரியான ஏதாவது ஒரு தெளிவுபாட்டை அதிமுகவோ பாஜகவோ அதில் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளோ யாராவது அறிவித்திருக்கிறார்களா? எதுலையுமே வந்து இந்த கிளாரிட்டியே இல்லை. இந்த கிளாரிட்டி இல்லாதது தான் அதிமுக கூட்டணி அந்தலை சிந்தலையாக ஓடுவதற்கு காரணம். எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய முத்து மாலை கோர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கு ஊசியும் இல்லை, நூலும் இல்லை, முத்துக்கள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றன. நன்றி மனோகர் பாஷா. 41% பேர் நெருக்கடி தர்றதுக்குன்னு சொல்கிறாங்க சார். அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் சொல்லுகின்ற கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலான தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டதற்கான முக்கியமான காரணமே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேருவது நாடாளுமன்றத்திலேயே சேர முடியாமல் போனதற்கு அண்ணாமலையினுடைய தலைமைதான் காரணம் என்ற ஒரு எண்ணம் பாஜக மேலிடத்திற்கு வந்து அந்த நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அதிமுகவில் இருந்த நயினார் நாகேந்திரனே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டு இன்றைக்கு சுமூகமான கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய இந்திரகுமார் தெரடி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி
அவர்கள் சீட்டிலே அதிகமாக கேட்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி, ஆனாலும் நாங்கள் இந்த கூட்டணியிலே தொடர்ந்து நீடிப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கடந்த 7 ஆண்டுகளாக அந்த கூட்டணி தொடர்ந்து கட்டி காக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்குள்ளே கருத்து வந்தாலும் கூட அதை நாங்களே பேசி தீர்த்து கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவிலே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது மீண்டும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயம், அதற்கான முயற்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்கள் முழுமையாக ஆரம்பத்திலேயும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஈடுபட்டார். இப்பொழுதும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு அகற்றி எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது. கூட்டணி ஆட்சி என்கின்ற கருத்து என்பது இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா அரசியல் கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம், தமிழக வெற்றி கழகம் விஜய் தொடங்கி ஆட்சியில் எங்கள் கூட்டணிக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் ஆட்சியில் இடம் உண்டு என்று சொன்னதன் காரணமாக இன்றைக்கு எல்லோரும் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தை வலுவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் யாருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறது கிடைக்கவில்லை, அதை பொறுத்து தான் கூட்டணி ஆட்சி, எந்த கட்சி யாரோடு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதையெல்லாம் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி என்பது பலமான கூட்டணியாக நிச்சயமாக அமையும். எல்லா கட்சிகளும் ஏற்கனவே என்டிஏல இருந்த கட்சிகள், மீண்டும் அதிமுகவோடு இருந்த கட்சிகள் எல்லோரும் ஓரணிக்கு நின்று தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வலுவான கூட்டணியாக எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி விளங்கும். எடப்பாடியார் அறிவுள்ளவரா இல்லையா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்துதான் அவரை எதிர்க்கட்சி தலைவராக 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த அதிமுக ஆட்சிக்கு பிறகும் கூட பலமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து தான் தந்திருக்கிறார்கள். எனவே அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை, கூட்டணியின் பலமும் அதற்கு காரணம் என்பதை நான் உறுதியாக சொல்ல தயாராக இருக்கிறேன். அதே மக்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இதுவரை 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அது பாப்போம், பாருங்க, இது வரைக்கும் வந்தது இல்ல. அதனால தான் 7வது முறை ஆட்சி சொல்றேன். இந்த வரலாறு சொல்றேன். அதாவது திமுக 2வது முறை இல்ல, ஒரு நிமிஷம் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததில்ல அப்படிங்கிறது குறித்து தமாக கலந்து கவலைப்படுறாங்க. நான் ஒன்னு சொன்னா சார் கோவப்படுவாங்க. எத்தனை உள்ளாட்சி பிரதிநிதிகள் நீங்க வச்சிருக்கீங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கட்சி தொடங்கி எத்தனை வருஷம் சார் ஆகுது? உங்க கட்சி தொடங்கி எத்தனை வருஷம்? யார்கிட்ட இருந்து வந்தீங்க சேர்த்து பார்க்கணும் சார். யார்கிட்ட இருந்து வந்தோம்? ஒரே திகால இருந்து வந்தீங்க. திராவிடர் கழகம் தேர்தலே விரும்பல. ஆமா ஆமா ஆமா, அதை எதுக்கு ஜெயிச்சோம்? ஒரு செய்தி தான். அதாவது நீங்க எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கி இருக்கிறார்கள். அவருக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னா அது அறிவு இருக்குங்கிறதுல நாங்க எந்த மாற்று கருத்தும் சொல்ல. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முகமாக அதிமுக முன்னிறுத்த தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் கூட அந்த கட்சி ஜெயிச்சது கிடையாது. எங்களுடைய தலைவரை தேர்தல் முகமாக நாங்கள் முன்னிறுத்த தொடங்கிய பிறகு ஒரு தேர்தலில் கூட நாங்கள் இந்த தேர்தல் தோல்வி அடைய போறீங்க. இந்த 2026 உரிமை உங்களுக்கு இருக்கு சார். பாருங்க, கனவுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு சார். நீங்களும் கனவு கண்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் கனவு காண்றீங்க. வெற்றி பெற்றுட்டு இருக்கோம். தோல்வி முகம் இந்த தேர்தல் தான் வருது. அதான் போன 24ல தான் சொன்னீங்க. 24 வேற சார். 19ல தான் சொன்னீங்க. 22ல தான் சொன்னீங்க. எப்ப பார்த்தாலும் பாஜக எதிர்ப்பால ஒரு இதை உருவாக்கி அதை வச்சு ஆதாயம் அடையணும்னு பாக்குறீங்க. அது உண்மைதானே? போய் சொல்லலாம் சொல்லுங்க. இதெல்லாம் சரியான அர்த்தம் சொல்லிட்டே இருக்கீங்க. பாஜக எதிர்ப்பு பூதம் உண்மையதான் சொல்றேன். இந்த தேர்தல் எடப்பாடியா ஸ்டாலினா? அதுதான். அதாவது பாஜகவின் அடிமை எடப்பாடியா? தமிழ்நாடு காங்கிரஸின் அடிமை. நீங்க காங்கிரஸின் அடிமை ஒத்துக்கிறீங்களா? காங்கிரஸ்ல அடிமையா இருந்தா சார் மந்திரியா இருந்தீங்க. யாரு? காங்கிரஸ் அடிமையா இருந்தா மந்திரியா இருந்தீங்க. நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. கூடா நட்பு கேடா முடியும் சொன்னாரே உங்க தலைவர். நீங்க உங்க தலைவர் அங்க இருந்தார் சார். அங்க இருந்தார் சார். அங்க இருந்தார் சார். வரலாறு கொச்சப்படுத்தி நீங்க அப்புறம் எப்படி சார் பெரியார் வந்து விட்டு வெளியே வந்து இன்னைக்கு திராவிடர் கழக பெரியார் ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அன்னைக்கு பெரியார் இருக்கும்போதே ஆதரிச்சோம். பெரியார் இருக்கும்போது ஆதரிச்சோம். பெரியார் வந்து உங்களை கண்ணீர் துளிகள் தான். ஆமா, அது நான் எழுதி கொடுத்தா அதான் சொன்னாரு. ஒரே வரி. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகள் இன்ட்ராக்டாக நீண்ட காலம் இருக்கு. நான் பலமுறை பாராட்டி பேசியிருக்கிறேன். இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையமும் சேர்ந்திருக்கு. ஒரே ஒரு கேள்வி, கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை அந்த கூட்டணி அந்த திமுக இழந்து விட்டால் கட்சிகள் அங்கே இருக்குமா? அவ்வளோதான்.
இருக்காது. ஹைப்போதெட்டிக்கல் நாங்க இழக்க மாட்டோம், தொடர்ச்சியா ஜெயிக்கிறோம், மீண்டும் ஜெயிப்போம். தெரியும். நன்றி நன்றி என்னோட கேள்வி அதுதான். நன்றி 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 உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.